தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயிடம் கார் கேட்டார் விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ. விஜயிடம் கார் கேட்டார் விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக சட்டசபையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு கார் வேண்டும் என்று கேட்டார். காட்டுமன்னார் கோயில் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி. இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளையபெருமாள் அவருடைய மகனாவார். இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக திருமாவளவன் இவரை விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளராக அறிவித்து வெற்றி பெறச் செய்தார். சட்டசபையில் பேசும்போது தனக்கு கார் வாங்க வசதி இல்லை, பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக தொகுதியை வலம் வர தனக்கு கார் வேண்டும் என்று கேட்டார். முதல் முறை சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு அரசு கார் வழங்க வேண்டும். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் செருப்பு வாங்க கூட காசு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே தங்களுக்கு கார் வேண்டும் என்று கேட்டார். அவரது கோரிக்கையை ஜோசப் விஜய் பரிசீலித்தார். தற்பொழுது ஜோசப் விஜய் புது உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. முதல் முறையாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் கார் வழங்க திட்டமிட்டுள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி தொகுதி காட்டுமன்னார் கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி விஜயிடம் கார் கேட்ட செய்தி தமிழக மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இப்போதுள்ள சூழ்நிலையில் எம்எல்ஏக்கள் கார் இல்லாமல் இருக்காங்கன்னா நம்பவே முடியாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ 5 வருஷத்தில் கண்டிப்பாக 100 கோடி ரூபா சொத்து சேர்த்துறாப்புல. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ தனக்கு கார் இல்லைன்னு சொல்கிறாரு. நம்புகிற மாதிரி இல்லை.